சிறுகீரையின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே வந்து இந்த சிறுகீரையில் அவ்வளோ நன்மைகள் வந்து இருக்குது. இந்த சிறுகீரையை வந்து நம்ம குழம்பா செஞ்சு சாப்பிடலாம், அப்படிலாம் கூட்டாக வச்சு சாப்பிடலாம், இல்லை பொரியலாக கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த சிறுகீரையில் அவ்வளோ நன்மைகள் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகீரை வந்து நம்ம சாப்பிட்றதுனால சிறுகீரையில் அதிகப்படியான நார் சத்து இருக்கிறனால அதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு அதிகப்படியான நீர் சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமானத்துக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு கீரையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேருக்கு எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலுமே வந்து சீக்கிரமா வந்து செரிமானம் ஆகிறதே இல்லை. ஸோ அப்படி யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா இந்த சிறுகீரையை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகீரையில அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து நம்ம வீக்லி 2 times 3 times வந்து அதிகமாகவே இந்த கீரையை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நான்காவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகீரையில வைட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கிறனால அது நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வைட்டமின் ஏ வந்து நமக்கு கிடைக்குமா. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த கண் பார்வையற்றவர்கள் இல்லை வந்து நார்மலாக இந்த கண் வந்து ஒரு மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி யாருக்காவது இருந்தது அப்படின்னா கூட இந்த சிறுகீரையை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண் பார்வை நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஐந்தாவதா என்ன அப்படின்னா, இந்த சிறுகீரையில அதிகப்படியான சத்துக்கள் இருக்கனால, அதாவது எலும்பு முறிவு, ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா எலும்பை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பற்களுக்கு ரொம்பவே நன்மைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பற்கள்ல வந்து கரை யாருக்காவது இருந்தது அப்படின்னா இந்த கீரையை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரனால அந்த பற்கள்ல இருக்கிற அந்த கரையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. பல்லும் வந்து ரொம்பவே பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்க ஏதாவது வந்து நீங்க கடிச்சு சாப்பிட்ற பொருள் வந்து ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டக்குன்னு வந்து இந்த பல்வலி அந்த மாதிரி வந்துடும், இல்லைன்னா பல் வந்து லைட்டா வந்து பிளட் எல்லாம் வரும். ஸோ அப்படியெல்லாம் வந்து எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிறுகீரையில இன்னும் பல நன்மைகள் வந்து இருக்கு. ஸோ இந்த சிறுகீரையை வந்து நீங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆஸ்துமா அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குளிர்காலத்துல அதிகப்படியா வந்து உடல் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி வந்து சோர்வடைஞ்ச மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க யாராவது வந்து இந்த கீரையை சாப்பிடணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கீரையை வந்து சாப்பிடுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.